வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மலமாகாதிருப்பது உடைய கிருபை. ஆமென். கர்த்தர் நம்மை அழிவுக்கு தப்பிவித்தார். அல்லேலூயா. மரண கண்ணிகளுக்கு நம்மை தப்பிவித்தார். கொள்ளை நோய்க்கு தப்பிவித்தார். பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பிவித்தார். பிசாசின் கிரியைகளுக்கு தப்பிவித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தாதபடி உன்னதமானவர் தம்முடைய மறைவில வைத்து சர்வ வல்லவர் தம்முடைய சிறகாலை நம்மை மூடி ஒரு தீங்கும் அணுகாதபடி அவரை நம்மை பாதுகாத்து சமுதிரை கற்றுக் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. 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 உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருஷம் நோக்கி என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால் நினைச்சு பார்க்க முடியல. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால் நினைச்சு பார்க்க முடியல. என்னால் நினைச்சு பார்க்க முடியல. என்னால் நினைச்சு பார்க்க முடியல. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. கர்த்தாவே, நீர் என் தலையை என்னை சுற்றிவதிருக்க என் சத்துருக்கு நேராக வைத்து என் கரம் என் விரோதிகளுக்கு நேராக வைக்கப்படும். பொல்லாங்க என்னை கொல்வதில்லை, நியாய கேட்டி மகனை அழிவதில்லை. அந்தகார இருளுக்கு விலகி பிசாசின் வல்லமைக்கு தப்பிவிட்டு சத்துருவின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாமல் கிருபையினால் என்னை மீட்டெடுத்து கண்ணீர் நான் நடந்த போது கண்ணீரை கொடுத்தேன் தெய்வமே, கண்ணீர் நான் நடந்த போது கண்ணீரை கொடுத்தேன் தெய்வமே, கலங்கியே நின்ற எந்த வாழ்வில், கலங்கியே நின்ற எந்த வாழ்வில் பொய்யாக வந்து விட்ட தெய்வமே, பொய்யாக வந்து விட்ட தெய்வமே, பொய்யாக வந்து விட்ட தெய்வமே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. உலசை ஒன்று பணிபடும்படி இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் நம்மை உட்படுத்தின பிதாவை நோக்கி நாமத்தை உயர்த்துவோம். இருள் நீங்கி ஓடுகிறது, இருள் விலகி ஓடுகிறது. மெய்யான ஒளி பிரகாசிக்கட்டும், நித்திய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும், நித்திய மகிமை இறங்கி வரட்டும், பரலோக தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும், பரிசுத்தாவின் அசைவாடுதல் படுகின்றோம். எல்லா அந்தகார விதவைகள் விலகி ஓடட்டும். தனிமையிலே நான் இருந்தபோது தோளோடு தோள் சேர்த்த தெய்வமே, உலகத்துல எந்த விதமான ஆதரவும் இல்லாமல், எந்த விதமான ஒத்தாசையும் இல்லாமல் மனுஷனுடைய அன்பு மாறி போகிற
தகவே தனிமையிலே நான் நடந்த போது தோளோடு தோள் சேர்த்த தெய்வமே. சொல்லுமா, தனிமையிலே நான் நடந்த போது தோளோடு தோள் சேர்த்த தெய்வமே. தவறியே கீழே விழுந்த போது தவறினால் கீழே விழுந்த போது தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே. தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்? தவறினால் கீழே விழுந்த போது கஷ்டத்தின் மத்தியில, பிரச்சனை மத்தியில, வியாதி கடுமைக்கு மத்தியில, ஆதரவு இல்லாமல், அன்பை நேசிப்பு இல்லாமல், அன்பை தடுமாறுகிற வேளையிலே, கர்த்தாவே ஒத்தாசை இல்லாமல், ஆதரவு இல்லாமல், தடுமாறுகிற வேளையிலே நான் விழும்போது, தடுக்கி விழும்போது, தடுமாறி விழும்போது என்னை தூக்கி சுமந்தாரே. தவறியே கீழே விழுந்த போது தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே. தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே. என்னை தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. கர்த்தாவே, தேவனே, நீ என்னோடு கூடவே இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை தேற்றலும். என் கொம்பை காண்டமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி என் புலவரை ஆனந்த களிப்பாய் மாறப்படுவி. என் கண்ணீரை கொடுத்து பலவீனத்திலே பலம் தருவி. ஜீசஸ், நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும். நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும். நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும். நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும். நான் பேசும் பேச்செல்லாம் உமதாகணும். நான் பேசும் பேச்செல்லாம் உமதாகணும். நீங்க இல்லாம நான் இல்லையே. நீங்க இல்லாம நான் இல்லை. சொல்லுமா, ஓ, நீங்க இல்லாம நான் இல்லையே. நீங்க இல்லாம நான் இல்லையே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால் நினைச்சு பார்க்க முடியல. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால் நினைச்சு பார்க்க முடியல. என்னால் நினைச்சு பார்க்க முடியல. என்னால் நினைச்சு பார்க்க முடியல. கர்த்தாவே, ஜனங்களுக்கு விரோதமாக, ரட்சிப்புக்கு விரோதமாக, மீட்கப்பட்டவனுக்கு விரோதமாக, தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாக, அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாக, கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களுக்கு விரோதமாக, கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற தரிசனங்களே, அந்தகாரத்தின் வல்லமைகள், பலருடைய வல்லமைகளே, விசுவாசத்தின் கிரிகளே, அவிசுவாசத்தின் கிரிகளே கட்டி அப்புறப்பட்டு செல்லுங்கள். கண்ணீரை நான் நடந்த போது கண்ணீரை கொடுத்தெறிந்த தெய்வமே. கண்ணீரை நான் நடந்த போது கண்ணீரை கொடுத்தெறிந்த தெய்வமே. கலங்கியே நின்ற எங்கள் வாழ்வில், கலங்கியே நின்ற எங்கள் வாழ்வில் ஒளியாக வந்து நின்ற தெய்வமே. ஒளியாக வந்து நின்ற தெய்வமே. ஒளியாக வந்து நின்ற தெய்வமே. ஒளியாக
தெய்வமே என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. ஹல்லேலூயா. நீங்க சொல்ற கர்த்தர் என்ன காக்குறாரு? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் என்ன நடத்துறாரு. அவர் தான் என்ன காக்குறாரு. அவர் தான் என் கூட இருக்கிறாரு. ஆமென். நான் வாழ்வது, நான் பிழைத்திருப்பது, உயிரோடு இருப்பது அவர் என் மேல் வைத்த கிருபை. ஹல்லேலூயா. எழுந்து நின்று காலையில புறப்படும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்பினார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. என் நாமத்தின் மேல் நீ வைத்திருக்கிற விசுவாசம், என் நாமத்தின் மேல் நீ வைத்திருக்கிற நம்பிக்கை, என் நாமத்திற்கு நீ பயப்படுகிற பயம், என் நாமத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயம், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு எழுந்து எருசலேமுக்கு வா, எழுந்து சீயோனுக்கு வா, எழுந்து பெத்தேலுக்கு போ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழும்பி பெத்தேலுக்கு போ, எழுந்து சீயோனுக்கு வா. பரமபிதா வாசம் பண்ணக்கூடிய வரங்களே ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பரம சீயோனுக்கு வா. உன்னை அனுப்புகிற தேவன் நான் அல்லவா? கையை தட்டி கத்த. உன்னை அனுப்புகிறவர், உன்னை அனுப்பி உனக்கு முன்னாக, உனக்கு பின்னாடி, உனக்கு பலமாக, உனக்கு இடமாக என் பரம சேனைகள் பரலோகத்தின் மகிமையை உனக்கு முன்பாக நான் அனுப்புவேன். அவர்கள் உன்னை கரங்களில் ஏந்துவார்கள். உன் கரங்களில் உன்னை ஏந்துவார்கள். உன் கால்கள் இடர்வதில்லை. செம்மையான இடத்தில் உன் கால்கள் நிற்கும். நீ வந்து நிற்கக்கூடிய இடம் அது கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்த பூமி. ஹல்லேலூயா. மகாராஜா அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். சேனைகளின் அதிபதி அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லா மகிமைக்குரியவர் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். மாட்சிமையும் வல்லமையும் உடையவர் அங்கே உனக்கு தரிசனமாவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது வார்த்தை சொன்னார், ஒரு வார்த்தை வெளிப்படுத்தினார். அவர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. எல்லா கையை தட்டி சொல்லி அவர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னால் எல்லாமாகும். நானே இந்த ஊழியத்தின் பிரதான மேய்ப்பன், பிரதான ஆசாரியர். நான் சொன்னே, என்னுடைய பலத்தினாலோ, என்னுடைய பராக்கிரமத்தினாலோ, என்னுடைய சுய பக்தினாலோ, என்னுடைய சுய அறிவினாலோ, மாமிச பலத்தினாலோ இந்த ஊழியம் அல்ல. இந்த ஊழியத்தின் அழைத்த தேவன் நீரே. இந்த ஊழியத்தின் மேய்ப்பரா இருக்கிறீர், ஆசாரியரா இருக்கிறீர், நீ நடத்தி வருகிறீர். நான் பயப்படுகிறேன். எதுவும் சொல்றேன், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். சொல்ல, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். ஆயத்தத்தை கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். வாக்கி அறிக்கப்பட்டு இன்றைக்கு அற்புதம் உனக்கு நடக்கும். இன்னைக்கு கர்த்தர் சிவா இந்த நடக்க நீக்கும். அற்புதத்தின் வல்லமை இறங்கும். விசுவாசத்தினால் நீதிமான் கிடைக்கும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படே சோர்ந்து போவேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன், கலங்கொண்டு போக மாட்டேன், சிறுமைப்பட்டு போக மாட்டேன். நான் விழுந்தாலும் என்னை தூக்குவான். என் கால்களை மான் கால்களை போல மாற்றுவான். உயர்ந்த ஸ்தலங்களிலே என்னை நிற்க வைப்பார். என் நடைகளை அவர் உறுதிப்படுத்துவார். கரம் நீட்டி தாங்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொன்னார், சிங்கத்தின் மேலும் பெரிய பாம்பு மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் பரிசர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். அழைத்தவர் கூட இருக்கிறார்.
அபிஷேகம் பண்ணினவர் கூட இருக்கிறாரு. கிருபையை தந்தவர் கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பயப்படாத, பயப்படாத. நீ பயப்படுகிற மாதிரி பிசாசு வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வருவான். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை சொல்லு, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். நான் பயப்படேன். தைரியமா சொல்லு, தைரியமா சொல்லு. இப்ப சொல்லு, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் நடுவில் இருக்கிறார். நான் பயப்படேன். தீமை அணுகாது, தீமை அணுகாது. குறைவு வராது, அவமானம் வராது, வியாதி வராது, பிரச்சனை வராது. கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய வல்லமை பெரியது, கர்த்தருடைய வல்லமை பெரியது. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்போது அற்புதம் நடக்கட்டும். சாக்கபா துரபலா, ஒரு வலிமையான வல்லமை இறங்கி வாடற வல்லமை. சாக்கபா ஒரு வலிமையான வல்லமை. அது உன்னையும் உன் குடும்பத்தையும் தலைவரையும் ஒரு சோதனையும் ஒரு பிள்ளைகளையும் இப்போதே அந்த வல்லமை தூக்கி எடுக்கட்டும். தூக்கி எடுப்பதா பிசாசு ஓடி பரலோகத்தின் வல்லமையினாலே, உயிர்த்தெழுதலுடைய வல்லமையினாலே உனக்கும் உன் குடும்பத்துக்கும் விரோதமாக எழும்பியிருக்கிற பிசாசு வல்லமைகளை கர்த்தர் முறியடிப்பார், கர்த்தர் முறியடிப்பார். ஹல்லேலூயா. எதுக்கு சொல்ல? தேவனாலே சொல்ல, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். சொல்ல, தேவனாலே. கர்த்தருடைய ஆவியை இறக்கியிருக்கிறாரு. பரலோகத்தில் மகிமை இறங்கியிருக்கிறது. தேவ பிரசன்னம் சபையில் இருக்குது. விசுவாசம் சொல்லு, தேவனாலே, என் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே, அவரே எங்கள் சத்துருக்களை எங்கள் பாதபடியாக்குவார். கையை தட்டி பாதபடியாக்குவார். உனக்கு எதிராக பேசி உன்னை துக்கப்படுத்துகிறேன், பேசப்படுகிறேன், பயப்படுகிறேன், விசுவாசிக்கிறேன். கொள்ளாத சத்துருக்களை கர்த்தர் பாதபடி சாத்தானை சாதியில் நசுக்கினவர், பிசாசின் கிரியைகளை வைத்தவர். உனக்காக இறங்கி பேசி, உனக்காக இறங்கி பேசி, உனக்காக இறங்கி பேசி. பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் வரவிலே வந்து நிற்கிற உனக்கு அவராலே நிறைவான பலன் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவுதான் விசுவாசம் பெருகினாலும், எவ்வளவுதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி இருந்தாலும், எவ்வளவுதான் நம்பிக்கையில உறுதியா இருந்தாலும், எவ்வளவுதான் கர்த்தருடைய நாமத்தின் மேல் தைரியமா இருந்தாலும், விசுவாசி சில சமயங்களில் நம்மை அசைத்து பார்க்கபடி அவன் கிரியை செய்து கொண்டே இருப்பான், கிரியை செய்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து, அதை உணர்ந்து, அதை அறிந்து ஒரு வார்த்தை சொல்லு, நான் விழுந்தாலும், நான் விழுந்தாலும் என் கர்த்தர் என்னை தாங்கி பிடிப்பா, தாங்கி பிடிப்பா. விட மாட்டா, விழுந்து போக விட மாட்டா, அழிந்து போக விட மாட்டா, சத்துரு மேற்கொள்ள விட மாட்டா, பிசாசு மேற்கொள்ள விட மாட்டா, விளைவில் மேற்கொள்ள விட மாட்டா, அழிவு வர விட மாட்டா. ஓ, தூக்கி எடுப்பா, தூக்கி எடுப்பா, தூக்கி எடுப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்கதான், நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்கதான். ஹல்லேலூயா. அவன் சொன்ன ஒரு வார்த்தை ஆவியில் சொன்னாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். மீட்பர் உங்களுக்காக இறங்கி வருகிறார். கைத்தட்டி, மீட்பர் உனக்காக, பரம மீட்பர், உலகத்தின் மீட்பர் உனக்காக இறங்கி வந்து எங்கே விழுந்தாயோ அங்கே உன்னை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்கதான்,
நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்கதான். கஷ்டத்தை பார்த்து கலங்கிட்டியா? குடும்ப சூழ்நிலையை பார்த்து ஒடுங்கி போயிட்டியா? பாரங்களை சுமந்து தாங்க முடியலையா? ஒரு பிள்ளைகளை குறித்த பயம் உனக்கு இருக்குதா? என்ன நடக்குமோ என்று பயம் உனக்கு இருக்குதா? வேதம் சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்கு செய்ய உன் தேவன் உன் அருகில் வருவார். உன் தேவனுடைய சந்திக்க வருவார். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் தலைமுறைகளின் தேவன். ஆமென். உன் சந்ததி மேல் அவருடைய ஆவி இறங்கும். ஆமென். எதுவுமே நம்புற கர்த்தருடைய ஆவியை வெளிப்படுத்துற வார்த்தை, நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை துதிக்க வந்திருக்கிற, உன்னதமான தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற, நீ ஆராதிக்கிற இந்த வேளையிலே, கர்த்தரை துதிக்கிற வேளையிலே, உன் குடும்பத்தின் மீது, உன் சந்ததி மீது, உன் தலைமுறை மீது, உன் கர்ப்பத்தின் பிள்ளைகள் மீது கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்கும். உன் சந்ததி மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் மேல் இருக்கிற என் ஆவியும், உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும், உன் வாயிலும், உன் சந்ததி வாயிலும், உன் சந்ததியுடைய சந்ததி வாயிலும் நீங்காது கர்த்தர் வாக்குரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் தைரியம் உள்ளவர்களாக, விசுவாசத்தில் நிறைந்தவர்களாக அவருக்கு முன்பாக நின்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னான், சர்வ வல்லவருக்கு முன்பாக வந்து நிற்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லு, நான் கையை தட்டி அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்கடா, நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்கடா, நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்கடா, நான் அழுதாலும் சிரித்தாலும் நீங்கடா. இயேசுவா நீங்கடா, இயேசுவா நீங்கடா, இயேசுவா நீங்கடா, இயேசுவா நீங்கடா.
பலவீனத்தோடு, பிசாசின் பலவீனத்தோடு, பலவீனத்தோடு, வியாதியோடு, குறைவோடு உமக்கு முன்பாக வந்து நீர் கொண்ட பலத்திலே, நீர் கொண்ட பலத்திலே, நீர் கொண்ட சுகத்திலே, நீர் கொண்ட விசுவாசத்திலே உமக்கு முன்பாக வந்து உம்மை துதிக்கிறேன், நாமத்தை உயர்த்துகிறேன். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்கப்பா, துணைங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, கண்ணீரை துடைங்கப்பா, கேள்விகளும் வைங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கம் பக்கம் ஆட்கள் உன்னை குறைகள் சொல்ல, நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் என்னை தாங்குவார், தாங்குவார். நீ நம்பினா, நீ விசுவாசித்தா அவர் தாங்குவார். நம்பினா எல்லா நாமத்தை உயர்த்த, எல்லா நாமத்தை உயர்த்த. உன் பலி அவருக்கு பிரியமாக இருக்கும், உன் துதி பலி அவருக்கு பிரியமாக இருக்கும். விசுவாசத்தின் மகிமை எழுபட்டு, விசுவாசத்தின் தூப வர்க்கம் எழுபட்டு, துதியின் சுகந்த வாசனை எழுபட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டம் வரும்போது, கஷ்டம் வரும்போது சில பேர் விசுவாசத்தை விட்டு ஓடி போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துவது நலமாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. 100 வயசுல ஒரு ஆண் குழந்தையை தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுத்தார். அந்த குழந்தை நல்லா வளர்ந்து கிட்டத்தட்ட 10-15 வயசு ஆயிடுச்சு. நல்ல செல்வ சீமானுடைய ஒரே குழந்தை. அவர் சொன்னார், இந்த குழந்தையை கொடுக்கும் போது, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் இந்த பூமியின் மணலை போலவும் நான் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. வார்த்தையை கவனிக்கணும். ஒரே ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தாரு. கொடுத்த அந்த குழந்தையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இதுதான் ஒரு சந்ததி, இந்த சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களை போலவும் பூமியின் அந்த கடற்கரை மணலை போலவும் நான் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தவர் அதே மனுஷன் பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே, நீ எனக்கு பயப்படுகிறவனா இருந்தா, எனக்கு செவி கொடுக்கிறவனா இருந்தா, என் வார்த்தையை கேட்கிறவனா இருந்தா, என்னை நம்புறவனா இருந்தா, உனக்கு நான் கொடுத்த ஒரே குழந்தை, அந்த ஆண் குழந்தையை
எனக்காக நீ அவனை பலியிடுவாயா? அல்லேலூயா. எனக்காக அவனை சந்து சந்தா வெட்டுவாயா? அவனை வெட்டி எனக்கு பலியிடுவாயா என்று கர்த்தர் கேட்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு, எந்த சூழ்நிலையிலும் எனக்கு பயப்படுகிற பயத்தோடு இருப்பையா? எனக்கு செவி கொடுப்பையா? என் சமூகத்தை விட்டு ஓட மாட்டியா? என் நாமத்தை வர்ணிக்க மாட்டாயா? எனக்கு கீழ்ப்படிவாயா? என்னை தேடி வருவாயா? என்னை நோக்கி பார்ப்பியா? அந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே நீ கேட்டா நான் எப்படி செய்யாம இருப்பேன்? அல்லேலூயா. நீ சொன்னா நான் எப்படி கீழ்ப்படியாம போவேன் என்று அவன் விசுவாசித்து வாக்குத்தத்தம் செய்தவர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று ஒரே ஒரு விசுவாசம். அல்லேலூயா. வார்த்தை கொடுத்தவர் எப்படியே நிறைவேற்றுவார் என்று ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள அதிகமா இருந்ததுனால எந்த நிலைமையிலும் மன சோர்ந்து போகாதபடி, எந்த நிலைமையிலும் விசுவாசத்தை விலகாதபடி, மரணமானாலும் ஜீவனானாலும் அழிவானாலும் நாசமானாலும் பசியானாலும் பட்டினாலும் வியாதியானாலும் விலகிடமானாலும் எந்த சூழ்நிலையிலும் அழைத்தவரை விட்டு விலகாதபடி, பரம ராஜ்யத்தை விட்டு விலகாதபடி, பரம தரிசனத்தை இழக்காதபடி, தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு ஓடாதபடி அழைத்தவர் சொன்ன வார்த்தை கேட்டு அவன் தன் மகனை அழைத்துக் கொண்டு மலை மேலே ஏறி அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி அந்த விறகு கட்டின் மேலே தன் மகனை படுக்க வைத்து கர்த்தருக்கு செவி கொடுத்து அவருக்கு பலியிட தன் ஒரே மகனையும் அவன் ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய விசுவாசத்தை நீங்கள் பாருங்கள், அவருடைய விசுவாசத்தை பாருங்கள். ஒரே நம்பிக்கை, திரும்ப சொல்றேன், வாக்குத்தத்தம் செய்தவர், வார்த்தை மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். அவர் எப்படியும் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று அவன் விசுவாசித்து தனக்குண்டான ஒரே மகனை அவன் அந்த விறகு கட்டி மேல் படுக்க வைத்து அவன் தன் மகனை, ஒரே மகனை வெட்டுபடியாக தன் கரத்திலே கத்தியை எடுத்து அவனை வெட்டுபடி கத்தியை உயர்த்தி கையை ஓங்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் விசுவாசம், அதுதான் அர்ப்பணிப்பு. இதுவே சொல்ற, எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட பிரச்சனையிலும், அல்லேலூயா, மரணம் என்னை சந்திக்கிற வேளையிலும் என்னை அழைத்தவரை விட்டு நான் விலகவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதே, வேத சொல்லுகிறது, பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்க. கையை தட்டி உனக்கு சுதந்திரத்தை, உனக்கு விடுதலையை, உனக்கு ரட்சிப்பை, உனக்கு சமாதானத்தை, உனக்கு சுகத்தை, உனக்கு ஆசீர்வாதத்தை, உனக்கு நன்மையை, உனக்கு கிருபையை, உனக்கு விடுதலையை கொடுக்க பரம பிதா இதோடு தேடி வருகிறார். அவருக்கு உகந்தபடி, அவருக்கு உகந்தபடி அதை செலுத்த தேவபாய் சபாபா ஆபிரகாம் கையை வைத்தினார். சபா கபா கையை வைத்து, ஆண்டவரே உமக்கு நீங்க ஒன்றுமே கிடையாது, உமக்கு நீங்க ஒன்றுமே இல்லை, உமக்காக 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 எந்த நிலைமையிலும், எந்த நிலைமையிலும், எந்த நிலைமையிலும் உமக்காக நிற்பேன், உமக்காக நிற்பேன், உமக்காக வாழ்வேன், நீ நாமத்தை வர்ணிக்க மாட்டேன். கபா கபா தரபா சபா தரபா லபா கபா தரபா ரிபா கபா துரபா கபா தரபா லபா அங்கே இறங்கினாவி சாகபா துரபா லபா ரிபா கபா துரபா லபா. ஓ ஒப்புகரை ஆழ்வாய் சபா கபா பிதாவே, உம்முடைய கரத்திலே என் குழந்தையை சபா கபா கதரபா, என் குழந்தையை, என் பிள்ளையை, என் தலைமுறையை, என் குடும்பத்தை, என் வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கிறேன். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய சித்தத்தின்படியே செய்யும். நான் அல்ல, உம்மால் எல்லாம் ஆகும், உம்மால் எல்லாம் ஆகும். சூழ்நிலையை மாற்றுகிறவர் நீர்.
அல்லேலூயா. கத்தியை உயர்த்தினவனை பார்த்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது, ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டவர் மேல் உன் கையை நீட்டாதே. உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன் குழந்தைக்கு விரோதமாய் பிசாசு எழுப்பினாலும், சத்துருக்கள் எழுப்பினாலும், பொல்லாப்பு எழுப்பினாலும் கர்த்தருடைய வார்த்தை தீவிரமாய் இறங்கி கர்த்தர் விடுவிப்பார். கர்த்தர் விடுவிப்பார். எதுவுமே நம்புறேன். கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தர் விடுவிக்கிறார். அற்புதம் நடக்குது. கர்த்தர் கிரீசினார். ஆபிரகாம் இறங்கினவர், ஆபிரகாம் இறங்கினவர் உனக்காக இறங்கட்டும். உன் பலி, உன் பலி, உன் பலி பிரியுமா? உன் பலி பிரியுமா? கபா கபா துரமா நதிமா கபா துரமா ரீஹா துரமா ஷகபா துரமா ரீபா ஹதினிமா கபா துரமா ஹரி ஹதினி கபா கபா துரமா ஷகா துரமா கபா ரீஹா துரமா கபா கபா ரீபா துரமா ஷகபா துரமா. மகிமை இறங்கிட்டது. அங்கே மகிமை இறங்கியது. கர்த்தருடைய வார்த்தை இறங்கினது. ஆபிரகாமே பிள்ளைகளை கை போடாதே. கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறாரே. பிசாசை பார்த்து, பிசாசை பார்த்து வார்த்தை சொன்னாரு, பொல்லாத பிசாசே என் பிள்ளைகளை தொடாதே, என் பிள்ளைகளை தொடாதே. அவர்கள் என் ஜனம், அவர்கள் எனக்கு பயப்படுகிறவர்கள். ஓ glory to God, glory to God, glory to Jesus, hallelujah. Bariba hadaraba sagabaduraba Bariba habadinima kaduri. Glory to God, hallelujah. கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறார். கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. கையை போடாதே சொன்னவனே ஆபிரகாம் திகைத்து நிற்கிற வேளையிலே கர்த்தர் சொல்றாரு, உன் மகனுக்கு பதிலாக நீ சொல்ல, இப்போது நான் நம்புறேன் ஆபிரகாமே, உன்னை நம்புறேன். நீ என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவன், நீ எனக்கு செவி கொடுக்கிறவன், நீ எனக்கு பயந்தவன், உன்னுடைய ஒரே குமாரன் என்றும் உன்னுடைய ஏக சுதன் என்றும் நீ பாராமல் ஒரே பிள்ளையை எனக்காக ஒப்பு கொடுக்க துணிந்தாய். அந்த விசுவாசத்தை பார்த்து நான் உனக்கு ஒரு நன்மையை செய்கிறேன். நீ உன் பிள்ளையை பலியிட போவதில்லை. உன் பிள்ளையை திரும்ப நீ உயிரோடு எடுத்துக்கொள். உன் பிள்ளைக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து இதில் பலியிடு. அல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உனக்காக எனக்காக பலியானவர். உன்னை என்னை தப்பிவிக்க, தலைமுறையை பாதுகாக்க அந்த ஆட்டுக்குட்டி தான் ஒரு ஆண்டவர். தேவ ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி உனக்காக, நமக்காக, தலைமுறைக்காக பலியானவர். உயிரோடு தன் மகனை திரும்ப கொண்டு வந்தார். எதுவுமே நம்புற, எதுவுமே நம்புற, என் பிள்ளை உயிரோடு வரும், என் தலைமுறையை கந்த உயிரோட காப்பா, என் பிள்ளைக்கு ஒரு சேதம் வராது, என் தலைமுறையை சத்துரு மேற்கொள்ளாது. கர்த்தர் உயிரோட காப்பா. ஐயா தட்டி உயிரோட காப்பா. திரும்ப தருவார். மகிமைப்படுத்துவார். உடைஞ்சு போகாத, உடைஞ்சு போகாத, உடைஞ்சு போகாத. ஆமென். கடுகு விதைகள விசுவாசம் உனக்கு இருந்தா போதும். ஆமென். கடுகு விதைகள விசுவாசம் உனக்கு இருந்தா போதும். இப்ப கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள இறங்கி ஒரு பலத்த கையில கதை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உன் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னார், என்னை உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்கிறேன், உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறேன். என்னை மீறி யாரும் உன்னை தொட முடியாது. என்னை மீறி யாரும் உன்னை தொட முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எதுவுமே சொல்றேன், நான் சொல்லு, நான் கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடம். ஆமென்.
என் தேவனுடைய கரத்தில் ராஜமுடி. அல்லேலூயா. தீமைகளை அணுகவே அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேராது, பாதியல் குணத்தை அணுகாது, எனக்கு தீங்கு செய்படி யாரும் என்ன கை போட முடியாது. ஆமென். எனக்கு உபத்திரம் தான், எனக்கு பிரச்சனை தான், எனக்கு கஷ்டம் தான், எனக்கு போராட்டம் தான், எனக்கு பலவீனம் தான், வேதனை தான், கண்ணீர் தான், கவலை தான், பாரம் தான். ஆனாலும் அழைத்தவரை விட்டு விலக மாட்டேன். அல்லேலூயா. என் தேவனை விட்டு விலக மாட்டேன். ஆமென். கொஞ்சத்தில் கொஞ்சத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தார். அவன் கொஞ்சம் 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 விசுவாசம் மட்டுமே, கொஞ்சம் விசுவாசம் மட்டுமே, கொஞ்சம் உண்மை மட்டுமே உன்னை அழைத்தவர் கூடவே இருக்கிறார், கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவன் சொன்ன வாக்கியம் மத்ததியா, நான் அவர்கள் நடுவிலே உலாவிக் கொண்டே இருப்பேன், உலாவிக் கொண்டே இருப்பேன், உலா காபா 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 துரபா, உலாவிக் கொண்டே இருப்பேன், உலாபா காபா துரபா, உலாவிக் கொண்டே இருப்பேன். அவர் மகிமையா நடுவே உலாவிக் கொண்டே இருப்பேன். இன்னும் கூடுகிறேன், நான் இன்னும் கூடுகிறேன், உன் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன், கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே நீர் என்னை தொடருமே, உன் கரம் தினம் என்னை தொடருமே. குயவனே நீர் என்னை தொடருமே, உன் கரம் தினம் என்னை தொடருமே. விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறேன்? ஆமென். சொல்லு. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் உயர்த்தப்பட்டேனே. அல்லேலூயா. அப்படியே 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 கற்பனை பண்ணி பாரு, அப்படியே அப்படியே பாரு, அப்படியே பாரு. எங்கெல்லாம் தூஷிக்கப்பட்டாயோ, எங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டாயோ, எங்கெல்லாம் அவமானப்பட்டாயோ, எங்கெல்லாம் துரத்தப்பட்டாயோ, எங்கெல்லாம் வெட்கப்பட்டு போனாயோ, எங்கெல்லாம் அசிங்கப்பட்டாயோ, எங்கெல்லாம் சத்துருவை மேற்கொண்டாயோ, அந்த இடத்துல உன் தலையை உயர்த்துவார், உன் தலையை உயர்த்துவார், உன் தலையை உயர்த்துவார். ஆமென். ஒரு வார்த்தையை கர்த்தர் சொன்னாரு. என்ன வார்த்தைனா, எத்தனை பேர் விசுவாசிகள் எனக்கு தெரியாது. 1000 பேர், நல்ல காதுல கேக்குதா? 1000 பேர், அதற்கு மேலானவர்களும் கூட்டமாக சேர்ந்து உனக்கும் குடும்பத்துக்கும் விரோதமாய் எந்த பொல்லாப்பை செய்தாலும் அந்த பொல்லாப்பு உன்னை அணுகவே அணுகாது. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. எத்தனை பேர் உனக்கு எதிராக எழுப்பினாலும், எத்தனை பேர் உனக்கு விரோதமாய் கிரியை செய்தாலும், எத்தனை பேர் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் பில்லி சூழ்நிலைகளை, மந்திர கட்சிகளை, மாதிரி கிரியை செய்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது. கர்த்தர் நீதிமானின் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீதிமான் கூடாரத்தை பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. அக்கினி மதிலாயிருப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் கூடுகிறேன், நான் இன்னும் கூடுகிறேன், உன் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் கூடுகிறேன், நான் இன்னும் கூடுகிறேன், உன் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே நீர் என்னை தொடருமே. ஆமென். என்னை தொடருமே. குயவனே குயவனே நீர் என்னை தொடருமே. தொடங்கப்பா. ஆமென். ஜீசஸ் என்னை தொடருமே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே.
கிருபை செய்யுங்கப்பா, மன்னிங்கப்பா. உக்கரம் பிடித்த மன்னிச்சிருங்கப்பா. வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று நினைத்து விடாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. தூயவனே, நீ என்னை தொடருமே. உன் கரம் தினம் என்னை படருமே. ஆமென். தொடருவா, உருவாக்குங்கப்பா. விசுவாசத்திலே தாழ்மை இணைக்கபடி, நம்பிக்கையிலே பெருகபடி. உருவாக்குங்கப்பா, உருவாக்குங்கப்பா. தொடருங்கப்பா, தொடருங்கப்பா. ஆமென். எவர்களால் மீட்கப்பட்டேனோ, அவர்களால் மதிக்கப்பட்டேனே. மகிமையோடு தாழ்மை. ஆமென். ஐந்து சாரி. ஆமென். அவர்களால் உயர்த்தப்பட்டேன். ஐந்து சாரி சொல்லலாம். ஆமென். அவர்களால் உயர்த்தப்பட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லு ஒரு வார்த்தை, நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. சொல்லு, வெட்கப்பட்டு போவதே இல்லை. வெட்கப்பட்டு போவதே இல்லை. சொல்லு, வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை அழைத்தவர் முடிவு பரியந்த உன்னை நடத்துவார். ஆமென். அது மேடானாலும் பள்ளமானாலும் காடானாலும் வனாந்தரமானாலும் பிரச்சனையா இருந்தாலும் ஆபத்தா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் பலவிதமான சிக்கல் இருந்தாலும் உன்னை நடத்துகிறவர் உன்னோடு கூடவே வந்து பரம தேசத்தை நீ அடையும் வரை உன்னை விட்டு விலகவே மாட்டார். ஆமென். ஆமென். கண்டிப்பா உனக்கு செவி கொடுப்பார். கண்டிப்பா உனக்கு பதில் தருவார். நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா விசுவாசத்தை பெருக செய்வார். நிச்சயமா உனக்கு அற்புதம் செய்வார். நிச்சயமா உனக்கு அதிசயம் செய்வார். நம்பிக்கையோட காத்திரு. கர்த்தர் உனக்காக கிரியை செய்து கொண்டே இருப்பார். ஆமென். அவருக்கு பலி செலுத்துகிற உன்னை, அவருக்கு ஆராதனை செய்யக்கூடிய உங்களை எப்படி அவர் கைவிட்டு போவார்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை கைவிடவே மாட்டீர். ஆமென். ஆண்டவரே, என் தேவனே, என் ராஜாவே, நீர் என்னை கைவிடவே மாட்டீர். ஆமென். 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 அவர் நல்லவர். அப்படியே செய்வார். அவருக்கு மகிமை செலுத்தி, அவருக்கு துதி பலியை செலுத்தின, சுகந்த வாசனையான அந்த ஆராதனை செலுத்தின நம் மீது, நம்முடைய குடும்பத்தின் மீது, இந்த ஊழியத்தின் மீது, இந்த சபையின் மீது அவர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்ற, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. அதை நிறைவேற்றி முடிப்பேன். நான் கர்த்தர் என்பதை என் ஜனங்கள் அறியும்படி செய்தேன். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் உரியவரே, ஆராதனைக்கு உகந்தவரே, இந்த ஆராதனையை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். நீ இதிலே மகிமைப்படுகிறீர்கள், எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறீர்கள். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்களை வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாறும். நெருக்கங்கள், உபத்திரங்கள், போராட்டங்கள், சத்துருக்கள் எல்லாவற்றையும் கட்ட நீக்கி ஆண்டவர் மகிழ்ச்சியாக இவர்கள் வாழ கருவி உயர்த்தி எங்களை தாழ்த்துவது மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.